பீட்ரூட் மல்லி சட்னி இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. இது இட்லி, தோசை, ஈவன் ரைஸ் எல்லாத்துக்கும் அடிப்போலியாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரா 1 டீஸ்பூன், வரமிளகா வந்து காரத்திற்கேற்ப 1 கொத்து கருவேப்பிலை, இது நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு பீட்ரூட், அதை இது கூட ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கார்லிக் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கி விடுங்க. ஒரு கை நிறைய மல்லி எடுத்து வச்சுருந்தேன், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அம்மா தேங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஆட் பண்ணலனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இது தோசைக்கு செஞ்சேன், செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.